வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, 12 வரமிளகாய், 10 தக்காளி, ஒரு துண்டு புளி, கொஞ்சம் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். வரமிளகாவை சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து புளி, அதே போல் புளியையும் லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எடுத்ததும் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போது தக்காளி சேர்த்தாச்சு. அதிலேயே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தொக்குக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இது சேர்க்குறதுனால நல்லா தக்காளி வதங்கிடும். அதை நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி சுருண்டு வரணும். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு இன்னும் சுண்டி நல்லா வதங்கிடும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ண போகிறோம். நான் காமிக்கிறேன். இன்னும் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா வதங்கி வரணும். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. கடாய் ஹீட் ஆனதும் மீதம் இருக்க நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கொதித்து வரணும். கலக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்சஸ் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன கலரில் போட்டோம், இப்போ எந்த கலரில் இருக்குன்னு. இப்போ ஆரஞ்சு கலரில் இருந்தது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வெறும் தக்காளி பட்டை மிளகாய் இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம். ஈஸியான தக்காளி தொக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்து தொக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.